Oh, I regret for losing the one who loved me, for who I can't go back to. Walking through all the dust, memories and frame a past we sent. Hi, welcome to Sharan's Creations. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் டெய்லரிங் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் டெய்லரிங் ரெண்டுமே சேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு ஐடியா இருக்கலாம், இதுக்கப்புறம் நான் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ அதை பத்தின வீடியோஸ் தான் இது. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதில் வந்து டிப்ளமோ கோர்சஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது, டிகிரியும் அவைலபிளாக இருக்குது. 1 year கோர்ஸ், 2 years கோர்ஸ், 3 years 4 years கோர்சஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து தியரி வந்து அதிகமாக இருக்கும், தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் இருந்தால் கூட அவங்க வந்து தியரியாக தான் நிறைய கற்றுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லரிங் நாலேஜஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு அவங்களுக்கு கிடையாது. இப்போ பெடலிங் தெரிஞ்சிருக்கணும், மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க அதில் எதை பற்றி கற்றுப்பாங்க அப்படின்னா, ஒரு த்ரெட் எப்படி மேக் பண்றாங்க, அதை வந்து ஒரு ட்ரெஸ்ஸா எப்படி மேக் பண்றாங்கன்ற வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து அவங்க வந்து கத்துப்பாங்க. ஆனா டெய்லரிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஃபேஷன் டிசைனிங்ல வந்து தேவை கிடையாது அவங்களுக்கு. இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, காஸ்டியூம் டிசைனரா போறவங்க, இவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க தான் அதை கத்துப்பாங்க. ஃபேஷன் டிசைனிங்ல ஸ்கெட்சிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ட்ரெஸ்ஸை ஃபைனல் அவுட்புட்ல எப்படி வரும் அப்படின்றத ஃபர்ஸ்டே நம்ம ஸ்கெட்சிங் மூலமா நம்ம வந்து கன்வே பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக எனக்கு வந்து டிராயிங் நாலேஜ் இருக்கணும், நான் வந்து ஒரு பெரிய ஓவியரா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருந்தாலே நமக்கு போதும். நம்மளே திங்க் பண்ணணும், அந்த ட்ரெஸ் இப்படிதான் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஒரு ஸ்கெட்சிங் மூலமா கன்வே பண்ணணும். ஸோ அது வந்து ஃபேஷன் டிசைனர்ஸ்க்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இப்போ பெரிய பெரிய டிசைனர்ஸ் கிட்ட நம்ம போகும்போது ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேண்ட் டிராயிங் மூலமாவோ இல்லை சாஃப்ட்வேர் மூலமாவோ நமக்கு வந்து காட்டுவாங்க, இப்படிதான் வரப்போகுது உங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம அதிலே நம்ம சொல்லி மாத்திக்கலாம். ஸோ இதுதான் ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் கூட சொல்லலாம். ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்பதான் நமக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங்க்கு வந்து நம்ம கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம டெய்லரிங் பத்தி பார்க்கலாம். டெய்லரிங்லயுமே டிப்ளமோ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, டிகிரி கோர்சஸ்மே நமக்கு அவைலபிளா இருக்கு. 1 month கோர்ஸ் இருக்கு, 6 month கோர்சஸ் இருக்கு, 2 years கோர்ஸ் வரைக்குமே நமக்கு அவைலபிளா இருக்கு. நம்மளால எது படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லரிங் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாத் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் டெய்லரிங்ல வந்து கவர் ஆகும். டெய்லரிங் கத்துக்கிறதுக்கு நமக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா மட்டும் போதும், யாருனாலும் கத்துக்கலாம். எந்த ஏஜ்லயுமே நம்ம கத்துக்க முடியும். ஜஸ்ட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் அதுக்கு வேணும். ஸோ இது மட்டும் இருந்தாலே நம்ம வந்து டெய்லரிங் ஈஸியாவே கத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம இது ஆகக்கூடிய செலவு, இந்த படிப்பு படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2 வருஷமோ இல்லை 4 வருஷம் கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செலவு, பல லட்சங்கள் செலவாகலாம். இது நம்ம டெய்லரிங் நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கும்போது செலவு வந்து ரொம்பவே கம்மி தான். நம்ம அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த இன்ஸ்டியூட்ல நம்ம படிக்கிறோம், பெரிய பெரிய காலேஜஸ்ல நம்ம படிக்கிறோமா இல்லை ஒரு சின்ன இன்ஸ்டியூட்ல படிக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பொறுத்தும் ஃபீஸ் நமக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஃபேஷன் டிசைனிங் வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்கும்போது டெய்லரிங்கை விட ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லலாம் நம்ம பே பண்ணக்கூடிய ஃபீஸ். நெக்ஸ்ட் நம்ம எதுக்காக இந்த கோர்ஸ் செலக்ட் பண்றோம், நம்ம என்னவா ஆக போறோம் அப்படின்றத பத்தின ஒரு ஐடியா வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அதை பொறுத்து தான் நம்ம எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும், ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஃபுல் கோர்ஸ் எடுத்து டிகிரியா பண்ணாதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் டெய்லரிங் மட்டும் நம்ம கத்துக்கும் போது அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து நம்மளால கெயின் பண்ணிக்க முடியாது. டெய்லரிங் நாலேஜ் மட்டும் தான் இருக்கும், வேற எதை பத்தின நாலேஜுமே நமக்கு கிடைக்காது அதிகமா. ஸோ ஆனா இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, டிசைனிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெறுமனே டெய்லரிங் மட்டும் நம்ம கத்துக்கும் போது டிசைனிங் வந்து நமக்கு கவர் ஆகாது. இப்போ காஸ்டியூம் டிசைனர் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நான் அதுல வந்து இன்டெப்த் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அது அந்த ஃபீல்டுல வந்து நம்மளால ஷைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஃபேஷன் டிசைனிங் ஃபுல் கோர்ஸா நம்ம எடுத்து சூஸ் பண்றோம் அப்படின்னா தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ
டெய்லரிங் முடிச்சவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்காதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். யாருக்கு வேணாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எந்த ஃபீல்டுலயும் நம்மளால ஷைன் பண்ணிக்க முடியும். ஸோ அது நம்மளை பொறுத்து தான் இருக்கு. எந்த கோர்ஸ் செலக்ட் பண்றோமோ, நம்ம என்னவாக போறோம், நான் இது ஆக போறேன், இதுதான் நான் வந்து சூஸ் பண்ண போறேன், இந்த ஃபீல்டுல நான் போக போறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவோட இருந்து அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நம்ம காலேஜ் செலக்ட் பண்றது. காலேஜோ இல்ல ஒரு இன்ஸ்டியூட்டோ நம்ம எங்க படிக்க போறோம் அப்படின்றது செலக்ட் பண்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு நிறைய பிளேசஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம எதிர்பார்த்திருப்போம் எனக்கு இப்படி படிக்கணும், இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். அது வந்து அந்த இடத்துல வந்து நடக்காது. என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து எனக்கு டெய்லரிங் நாலேஜ் நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். இது ஒரு பெரிய காலேஜ்ல வந்துட்டு ஒரு பெரிய கோர்ஸ்ல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து டெய்லரிங் நாலேஜ் வந்து கம்மியா தான் நமக்கு கிடைக்கும். இது ஒரு சின்ன இன்ஸ்டியூட்ல போயிட்டு எனக்கு இல்லஸ்ட்ரேட்டர் வேணும், நான் வந்து இப்படிலாம் ஸ்கெட்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நம்ம அங்க போய் எதிர்பார்த்தோம்னா அது கம்மியா தான் கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல இது நடந்துட்டு இருக்கு. ஃபேஷன் டிசைனிங் தான் சொல்லுவாங்க, பட் அந்த இடத்துல ஃபேஷன் டெய்லரிங் தான் சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து நிறைய பிளேசஸ்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த கிளாஸஸ்ல போயிட்டு நம்ம உங்க சிலபஸ் எப்படி இருக்கு, என்னென்னலாம் உங்க சிலபஸ்ல நீங்க கவர் பண்றீங்க அப்படின்றது முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நம்மளும் சாட்டிஸ்ஃபைடா இருப்போம். ஒரு சில கேசஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, சில பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், 4 வருஷம் நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படித்தேன், தியரியா இருந்தது, நிறைய இருந்தது, ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல, எனக்கு வந்து எதுவும் ஒரு ட்ரெஸ் கூட என்னால் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண முடியல, அதுக்காக நான் வந்துட்டு தனியாக வந்து ஒரு பிளவுஸ்க்காகவோ இல்லை ஒரு சல்வார்க்காகவோ நான் வந்துட்டு தனியாக ஒரு கிளாஸ் போயிட்டு ஸ்டிச் பண்ண பழகினேன், அப்போ 4 வருஷம் கோர்ஸ் பண்ணி அது வேஸ்ட்டு தானே, அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்கெட்சிங்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனேன், ஒரு 6 மாச கோர்ஸ்ல டிப்ளமோ கோர்ஸ்ல நான் வந்துட்டு ஸ்கெட்சிங் இல்லஸ்ட்ரேஷன் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்துட்டு போனேன், அங்க வந்து டெய்லரிங் நாலேஜ் மட்டும்தான், வெறும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மட்டும்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இதையும் நான் சொல்றேன். ஸோ நம்ம வந்து என்ன ஐடியா இருக்கு, நான் என்னவாக போறேன், இந்த மாதிரிலாம் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். எந்த மாதிரியான காலேஜ் நம்ம சூஸ் பண்றோம், எந்த மாதிரி இன்ஸ்டியூட் நம்ம சூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கலாம் இல்லை காலேஜா இருக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் சிலபஸ்ல கவர் பண்றாங்க அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபீஸ் பே பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா கேட்டுட்டு 4 இடத்துல கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இது என் வீட்டு பக்கத்துல இருக்கு இந்த காலேஜ், இந்த இன்ஸ்டியூட் ரொம்ப பக்கமா இருக்கு, நான் போயிட்டு வரேன், அதுக்காக இந்த இன்ஸ்டியூட் நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாம எது பெஸ்ட் இன்ஸ்டியூட்டோ, என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரம் நம்ம ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் டெய்லரிங் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பத்தி பார்த்தோம். ரெண்டுக்கும் ஒன்று பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கோர்சஸ் தான். என்ன, நம்ம படிக்கக்கூடிய காலேஜ் மாறும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும், தியரிட்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும், சில இதில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். ஸோ நமக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி நான் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.